பிரச்சனை மாறும். என்னது? குடும்ப பிரச்சனை மாறும். அடுத்து மூணாவது பகுதி என்னன்னா, ஆண்டவர் சம்பாதிக்க ஆசீர்வதிக்கும். எல்லா கையை உயர்த்தி, எல்லா கையை உயர்த்தி வாயில சொல்லாமலே என் கடன் பிரச்சனையை மாற்றும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில நான் சந்திக்கிற கடன் பிரச்சனை இயேசு ரத்தத்தினாலே மாற நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்ல மாற ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே குடும்ப பிரச்சனை மாறுவதாக என் கணவனுக்கும் என் மனைவிக்கும் ஆண்டவரே பகுதியில் இருக்கிற எல்லா குடும்ப பிரச்சனைகளும் இயேசுவின் ரத்தத்தினாலே மாற நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, மாற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே இந்த கால வேளைங்க என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் இருக்கிற குடும்ப பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஊழியத்தில் எழும்ப முடியாதபடிக்கு, என்ன சொல்லுங்க, நான் ஊழியத்தில் எழும்ப முடியாதபடிக்கு என்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே என்னை விட்டு நீங்குவதாக. இந்த கால வேளையில என் ஆண்டவருடைய சர்வ வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே வெளிப்படுவதாக. எல்லா சாபமான கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்ன சொல்றாங்க? கைகளை கட்டி சொல்றாங்க.